ஹே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 5வது பட்டம் பார்க்க போகிறோம். வியான் காலையில் எழுந்ததும் வச்சு நம்ம ப்ரே பண்ணுமேன்ட்டு டைமை பார்ப்பான். 7 மணி ஆகியிருக்கும். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாம் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு டாரியை கூப்பிட்டுக்கிட்டே வெளில வருவான். அவன் என்ன ப்ரே பண்ணுறதுக்கு எழுப்பவே இல்லை. டாரின்னு சொல்லிக்கிட்டே ஸ்டெப்ஸில் தூக்க கலக்கத்தோட இறங்கி வந்துகிட்டு இருப்பான். டாரின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவளோட ரூம்குள்ளே வருவான். உள்ள அவள் இல்லாத பார்த்து தான் நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். நீ சரவை விட்டு வர போறியா இல்லையான்னு கேட்டுட்டு டாரி வீட்டை விட்டு போனதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். டாரி தன்னை விட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூமை விட்டு வெளில வருவான். நமக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பேன், உன்னோட இதயத்துல சின்ன ஒரு ரூமாவது கிடைக்குமான்னு. ஆனா என்னால இதுக்கும் மேல முடியாது, உண்மையாவே இதுக்கும் மேல என்னால முடியாதுன்னு டாரி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சாப்பிடறதுக்காக வந்திருப்பான். மிஸ்ஸஸ் டார்மி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கேட்க வருவான். டார்மி வருவாங்க, ஆனா மாஃப் எடுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவனை சுத்தமாவே கண்டுக்க மாட்டாங்க. டாரி விட்டு விட்டு போனதால டார்மி பியான் மேல செம கோவத்துல இருக்காங்க. அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பியானுக்கு இது நல்லா புரியும். கிச்சன்ல வந்து டாரியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். பியான் இதை ட்ரை பண்ணி பாரு, நான் சோட்டோ பெட்டாவில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லியிருந்துப்பா இல்லையா. அப்ப கண்டுக்காம போயிருப்பான். என்னோட டவலை பத்தியான்னு கேட்டப்ப ஆமா நான் தான் வாஷ் பண்ண, எடுத்துட்டு வரேன்னு சொன்னது. நான் 1 வருஷம் சேர்த்து வச்சிருந்து மொத்தமா பணம் கொடுத்து காரை வாங்கினேன்னு சொன்னப்ப எதுக்காக நீ பணம் கொடுத்து காரை வாங்கினேன்னு கேட்டிருந்திருப்பான். நான் ஏதாவது வாங்கணும்ட்டா நிறைய முறை யோசிப்பேன், எனக்கு அது வேணுமா வேணாமான்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன்னு டாரி பதில் சொன்னது. அடுத்து டாரியை ஹர்ட் பண்ணதை ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் மேரேஜ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்றதை மறந்துடாத. உன்னால இதை ஏத்துக்க முடியலன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போயிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிருந்திருப்பான் அப்போ. ஆனா இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ டாரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு அம்மா சொன்னதும் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். வெளியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இப்ப கூட யூ வில் நெவர் வால்க் அலோன்ன்ற சென்டென்ஸுக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருப்பான். இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இப்பவும் நீ சாராவை பிரேக்அப் பண்ணலனா யூ வில் ஆல்வேஸ் வால்க் அலோன்னு தோணும். நெக்ஸ்ட் எல்லாம் டாரிக்கு மெசேஜ் அனுப்பத்தாக டைப் பண்ணிட்டு இருப்பான். டாரி 1 வாரம் ஆச்சு, நீ நல்லா இருக்கியா, எப்ப நீ வீட்டுக்கு வருவ, நான் உன்னோட சோட்டோ பெட்டாவையே ரொம்ப மிஸ் பண்றேன்னு அனுப்பிடுவான். இப்பதான் டாரியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பான். டாரி வீட்டுக்கு வரமாட்டாளன்னு வெளியே பார்த்துட்டு இருப்பான். டாரி இப்ப எமி கூட தான் தங்கியிருப்பா. வியான் அனுப்பிவிட்ட மெசேஜை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. வியான் அர்கஸ்ட பேசிட்டு இருப்பான். சில மிஸ்டேக் இருக்கு, எல்லாத்தையுமே சரி பண்ணிடுங்க, ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்பான். மெசேஜ்ல ப்ரே பண்ற சவுண்ட் கேட்கவும் சார்னு சொல்ல வருவாங்க. வியான் டைமை பார்த்துட்டு ப்ரே பண்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு, இந்த வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வாங்க போகலான்னு கூட்டு போவான். ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்பவே முடியாது, இதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும்னு சொன்னா கூட இன்னும் 2 இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு தான் போக சொல்லுவான். ஆனா இப்ப வாங்க ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு போறதை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. வியான் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டான். வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்றதுக்காக போவாங்க. வியான் சாராவை பக்கத்தாக அவளோட அபார்ட்மெண்ட்க்கு வந்திருப்பான். காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உள்ள வந்ததும் சாரா பியானை ஹக் பண்ணலான்ட்டு வருவா. உன்னோட ஷோல்டர்ல வலி பரவாயில்லையான்னு கேட்பான். ஓரளவுக்கு சரியாயிட்டு வருதுன்னு சொல்லுவா. உனக்கு பசிக்குதான், நான் சோட்டோ பெட்டாவி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவான். நீ எனக்காக நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பியோன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுவா. என்ன நூடுல்ஸா, உனக்கு சோட்டோ பெட்டாவி பிடிக்காதான்னு கேட்பான். பரவாயில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எனக்காக எது எடுத்து வந்தாலும் நல்லா இருக்கும். உன்னோட வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்பா. நல்லா போய்கிட்டு இருக்கு, திரும்பவும் நீ எப்போ வேலைக்கு போக போறேன்னு கேட்பான். இந்த வாரம் போக போறேன், ஆனஸ்டா சொல்லணும்னா திரும்பவும் கார் ஓட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை கார்ல கூட்டு போறேன்னு பியான் சொல்றான். நானு பாப்பா அப்ப நீ ஆன்லைன்ல டாக்ஸி புக் பண்ணிக்கோ, சேஃபா போயிட்டு வரலான்னு சொல்லுவான். சரா இந்த பதில எதிர்பார்த்திருக்கவே மாட்டா, சோகமாயிடுவா. பியான் என்ன பெருசா எடுத்துக்க மாட்டான், கேஷுவலா வந்து சாப்பிடலான்னு சொல்லுவான். பியான்னு கூப்பிட்டா என்னாச்சுன்னு கேட்பான். பியான் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சுன்னு கேட்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, டாரி தான்னு சொல்லுவான். டாரியா, அவளுக்கு என்னன்னு கேட்பா. அவ வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லுவான். என்னாச்சுன்னு கேட்பா. அவ உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்க சொன்னான்னு சொல்லவும், இது நல்ல விஷயம் தானே, அவகிட்ட நம்ம 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு நீ சொன்னியான்னு கேட்பா. பியானால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது, சோகமா இருப்பான். டாரி எமி ஸ்கேட் பண்ற இடத்துல சோகமா உட்காந்துருப்பா. எமி கூட ஸ்கேட் பண்ற பையன் டாரியவே பாத்துக்கிட்டு இருப்பான். எமி பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்பா. அங்க பாரு, உன்னோட ஃப்ரெண்டு சோகமா இருக்காங்க, சாசர் கேம்ல பெட் கட்டி தோத்த மாதிரி தெரியுது, ஜெர்மனிக்கு பெட் கட்டினா தோக்க வேண்டியதுதான், பிரான்ஸுக்கு கட்டுறதுதான் நல்லதுன்னு சொல்லுவான். சரி சரி புரிஞ்சுது, நீ என்ன சொன்னியா அதை நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி பிரான்ஸ் டீமுக்கு பெட் கட்ட மாட்டேன், ஜெர்மனி டீமுக்கு தான் பெட் கட்டுவேன்னு சொல்லிட்டு போயிடுவா. எமி ஸ்கேட் பண்ணி முடிச்சுட்டு டாரி கிட்ட பேசலான்ட்டு வருவா. டாரி, உனக்கு என்ன ஆச்சு, பகல் கனவு காண்றது உன்னோட ஹாபி ஆயிடுச்சா என்ன? டாரி, எப்ப பாரு நீ பகல் கனவு கண்டுகிட்டே இருக்க, உனக்கு என்னாச்சு? என் கூட ஸ்கேட் பண்ற ஃப்ரெண்டு கூட உன்னை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான், நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நீ இதே மாதிரி பண்ணினா பியான் அந்த பொண்ணு கூட இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கே தெரியும்ல, பியான் அந்த பொண்ணை உன்னோட வீட்டுக்கு கூட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொல்லுவா. ஓ தேங்க்யூ, உங்களோட அட்வைஸ் ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு டாரி சொல்லுவா. பாரு, திட்டும் போது கூட சிரிச்சுக்கிட்டே திட்டுறியன்னு எமி சொல்லுவா. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், முதல்ல நீ ஓவரா பேசினீலன்னு டாரி சொல்லுவா. ஆமா, நான் தான் ஓவரா பேசினா, என்ன மன்னிச்சிரு, உனக்கே தெரியல, உன்னோட ஹஸ்பண்டோட பர்மிஷன் இல்லாம நீ எங்கேயும் வெளில போக கூடாதுன்னு சொல்லுவா. நான் வெளில போகலான்னு பியான் சொல்லிட்டான்னு டாரி சொல்லுவா. அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான்,
மாட்டான். நான் சொன்னது சரிதானே, நான் பெட் கட்டுறேன், உன்னோட ஹஸ்பண்ட்க்கு வேற சாய்ஸ் இருந்திருக்காதுன்னு சொல்லுவா. அவன் தான் முடிவெடுக்கணும், சாராவா நானானு அவன் தேர்ந்தெடுத்தே ஆகணும்னு சொல்லுவா. நீ இப்ப பாரு பியானுக்கு சிம்பிளான சாய்ஸே கொடுக்குற. இப்ப அவன் சாராவா செலக்ட் பண்றதுக்கு பதிலா அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறான், நான் சொல்றத நம்பு டாரின்னு சொல்லுவா. நீ அப்படியே யோசிக்கிறேன்னு கேப்பா. டாரிக்கு பியானோட நினைப்பு வந்துடும். ஆமா நான் அப்படிதான் நினைக்கிறேன், நீ பியானை மிஸ் பண்றன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவா. இல்லையே நான் ஒன்னும் மிஸ் பண்ணலையேன்னு டாரி சொல்லுவா. ஆனா ரியாக்ஷன்ல இருந்தே தெரியும் அவனை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான்னு. நீ ரொம்ப ப்ரௌடா நடந்துகிட்டு இருக்கியோ, சின்ன பிள்ளை தரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ அவனை மிஸ் பண்றேன்னு சொல்லுவா. இல்ல நான் மிஸ் பண்ணலன்னு டாரி சொல்லுவா. உண்மையாவே நீ அவனை மிஸ் பண்ற, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவன் மேல கோவத்துல இருக்க போற? என்ன கடைசி வரைக்கும் என்னோட வீட்லயே கெஸ்டா இருக்க போறியான்னு கேப்பா. வேணா அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருப்பான், இந்தாங்க ஃபெர்டிலைசர், இது என்ன புது ட்ரெண்டான்னு கேட்பான். எனது ட்ரெண்டா? என்னப்பா சொல்லிட்டு இருக்க? என்னோட ட்ரெண்டை தான் எல்லாருமே காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. நானும் என்னோட செடிகளும் ரொம்ப வருஷமா ஒன்னா இருக்கும். பாரு பாரு, இந்த செடிகளுக்கெல்லாம் நான் ஊட்டச்சத்து கொடுத்து எவ்வளவு நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சண்டல் போலாங் செடியா நான் கேர்ஃபுல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. எப்போதும் போல கிணன் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவா. அப்பா அது சண்டல் போலாங் கிடையாது, சண்டா போலாங்கன்னு சொல்லுவா. அப்பா திரும்பவும் சண்டல் போலாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா சண்டா போலாங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி சண்டல் போலாங்க்கு மீனிங் ஒரு பொண்ணோட பேயின்றதுதான். அப்பா எப்போதும் போல தான் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாரு. நான் இப்பயே போயிட்டு என்னோட போன்ல நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறேன், இவ சொன்னதுதான் தப்புன்னு சொல்லிட்டு போவாரு. அப்பா சொன்னது தப்பு, அதனால சர்ச் பண்ண ரிசல்ட்டை நம்ம கிட்ட காட்ட மாட்டாருன்னு கினான்னு சொல்லிட்டு இருப்பா. பியானோட ஒய்ஃப் எப்படி இருக்கா, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு அம்மா சொல்லுவாங்க. டாரி நல்லா இருக்கா, ஆனா இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கா. அவுட்லெட் ப்ரிப்பேர் பண்றது, நிறைய செமினாருக்கு போறதுன்னு ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொல்லி சமாளிப்பான். அம்மா இந்த பதில சொல்லாம ஒன்னு மட்டும் சொல்லுவாங்க. என்னம்மா எங்களை நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்களான்னு கேட்பான். இல்லப்பா அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ நல்லபடியா நடந்துக்கிறியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்க நல்லா இருக்கோமான்னு சொல்லுவோம். அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். பியானை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. பியான் அம்மாவுக்கு நேரா சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டுட்டு இருப்பான். பியான் நீ டாரி கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீ நல்லபடியா நடந்துக்கலனா டாரி உனக்கு விஷம் வச்சிருவா, நான் ஒன்னும் ஜோக் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பா. கிரண் ஏன் நீ இப்படி பேசிட்டு இருக்க, இதே மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. பியான் டாரியை பத்தி யோசிச்சுட்டு சுகமா இருப்பான். டார்மி பியான் தனியா நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு உன்னோட ஒய்ஃப் இன்னும் வரலையான்னு கேட்பாங்க. இன்னும் வரலன்னு சோகமா முகத்தை வச்சுட்டு சொல்லுவான். பியான் நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. என்ன சீக்ரெட்னு கேட்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உனத்தை பார்த்தேன், ஆனா அதை பத்தி நான் பேசவே இல்லை. பியான் இப்ப நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னு புரியாம பாத்துக்கிட்டு இருப்பான். வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பியானுக்காக டாரி வாங்கின கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இது உனக்கு தான் மிஸ்ஸஸ் டாரி, உன்னோட பர்த்டே அன்னைக்கு உனக்கு விஷ் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. எனது கிஃப்டானு ஷாக் ஆகி கேட்பான். பர்த்டே அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையுமே டாரி தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அதை டார்மி பார்த்திருப்பாங்க. கிஃப்ட்டை மட்டும் தனியா எடுத்து வச்சிருப்பாங்க, அதை இப்ப கொடுப்பாங்க. பியான் இப்பதான் கிஃப்ட்டை பிரிச்சு பார்ப்பான். அதுக்குள்ள ஒரு கார்டு இருக்கும். ஹாப்பி பர்த்டே மை ஹஸ்பண்ட்னு போட்டிருக்கும். டாரி வாங்கின ஷூவையும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டாரி உனக்காக ஒண்டர்ஃபுல்லான பார்ட்டியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா. டாரி எப்பவுமே அவளோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கா, நீ ரொம்ப லக்கி. டாரி மாதிரி ஒரு ஒய்ஃப் உனக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லுவான். இதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகாது, விடாம நீ தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவதான் என்ன விட்டு போயிட்டாளேன்னு சொல்லுவான். போயிட்டு அவளை தேடுன்னு சொல்லுவாங்க. நான் எங்கிருந்து தேட ஆரம்பிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பியான் நீ ரொம்ப தத்தியா இருக்க, உன்னை விட எனக்கு நிறையவே தெரியும் போல இருக்கே. பாரு டாரியோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை பாருன்னு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே பியானுக்கு டாரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். தேங்க்யூன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்கன்னு டார்மி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பியான் வேகமா ஸ்டெப்ஸ்ல ஏறி அவனோட ரூமுக்கு போறதுக்காக தான் போய்கிட்டு இருப்பான். இவ்வளவு நாள் சோகமா இருந்திருப்பான். இப்போதான் முகத்துல கொஞ்சம் தெளிவு தெரியும். எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா வந்தானா, வெட்டிங் ரிங்க ஃபிஷ் டேங்குள்ள போட்டிருப்பான் இல்லையா, அதை இப்போ அவனோட விரல போடுவான். வாழ்க்கை மொத்தமும் டாரி கூட இருக்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் ரிங்க போட்டுட்டு டாரி பக்கத்தாக போவான். எமி ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருப்பா. அடுத்து பேச வர போறது என்னோட ஃப்ரெண்ட். அதோட இந்தோனேஷியால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்க ஆன்லைன் பேக்கரியோட ஓனர். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாரியை நான் வெல்கம் பண்றேன்னு சொல்லுவா. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டாரி இங்க நடக்கிற எதையும் கண்டுக்காம ஆப்சென்ட் மைண்டோடய இருப்பா. எமி திரும்பவும் டாரின்னு கூப்பிடுவா. அப்பயும் கண்டுக்காம உட்காந்துருப்பா. இதுக்கு மேல கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு பக்கத்துல வந்து நீ தான் போகணும்னு சொல்லுவா. மனுஷன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல பேசத்தாக வருவா. இப்ப செமினார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வரும்போது எமி கேப்பா, டாரி உன்கிட்ட சுத்தமா ஃபன் இல்ல, நான் உன் பேரை சொல்லி டாரி டாரின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, ஆனா நீ கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லுவா. மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், அதனால தானே சொல்லுவா. ஒருவேளை உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு பேசு, எப்படியே நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவா. வேன் முன்னாடி வருவான். நீ போயிட்டு கார்ல வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு எம்மியா அனுப்பிடுவா. டாரி கிட்ட பேசலான்ட்டு கையை தொடுவான். தள்ளி வந்துருவா. இதுக்கு முன்னாடி டாரி இவனோட கை தொடும்போது எத்தனை முறை தட்டி விட்டுருப்பான். இப்ப டாரியோட டர்ன். நான் உனக்கு மெசேஜ் அனுப்புனா நீ எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லையேன்னு கேட்பான். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. டாரி வாங்கின ஷூஸை காட்டுவான். டாரிக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நான் இப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன், என்னோட பெஸ்ட் ஒய்ஃப் நீ தான் கையில போட்டிருக்க ரிங்க
காட்டுவான். டாரி பெருசா கண்டுக்க மாட்டா. இதை நீ ஆரம்பத்துல இருந்தே போட்டிருந்துருக்கணும்னு சொல்லுவா. டாரின்னு கூப்பிடுவா. நீ அந்த பொண்ணை விட்டுட்டு வரப்போறியா இல்லையா, நீ எங்க 2 பேரையும் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவா. டாரி நான் அவன் கூட வாழ்க்கை மொத்தமும் இருக்கணும்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லுவான். அப்ப நீ அவளை விட்டு வர போறியான்னு கேப்பா. டாரி என்னால அவளை விட்டு வர முடியாது, உண்மையாவே என்னால அவளை விட்டு வர முடியாது, அவன் எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுவான். ஓகே, இதுக்கு முன்னாடி நீ எப்பவுமே இதே மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருப்ப, உனக்கு இதெல்லாம் பிடிக்கிறனா எந்த பிரச்சனையும் இல்ல, நீ போயிட்டு கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லுவில, இப்ப நீ சொன்ன ஆப்ஷனை நான் கன்சிடர் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவா. எனக்கு நீயும் வேணும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் வேணும்னு சொன்னா எந்த ஒய்ஃப் தான் ஒத்துக்குவாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி கார்ல ஃபில் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். போன்ல மெசேஜ் வரவும் காரை ஓரமா நிறுத்திட்டு என்னன்ட்டு பார்ப்பான். சாரா கிட்ட இருந்து 12 முறை மிஸ்டு கால் வந்திருக்கும். ஆல்டி கிட்ட இருந்து 5 முறை வந்திருக்கும். ஆல்டி கிட்ட இருந்து அடுத்த ஒரு மெசேஜ் வரும். சாரா பாத்ரூம்ல விழுந்துட்டா, அவளுக்கு தலையில அடிபட்டுடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு அனுப்பி விட்டுருப்பான். பதற்றத்தோட சாராவை பக்கத்துல அவளோட வீட்டுக்கு வருவான். ஆல்டி கதவை திறந்ததும் சாராவை கூப்பிட்டுக்கிட்டே ரூம்ல போயிட்டு பார்ப்பான். அவ தூங்கிட்டு இருப்பா. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் வீடுன்னு சொல்லிட்டு ஆல்டி பேச ஆரம்பிப்பான். சாரா என்கிட்ட முன்னாடியே கால் பண்ணா, வருத்தத்தோட இருந்தா. அவளுக்கு யாருக்கு கால் பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் எனக்கு கால் பண்ணா. உனக்கு கால் பண்ணா ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்பான். நான் டாரிய பக்கத்தாக போனேன்னு சொல்லுவான். நீ இங்க வந்திருக்கன்னு டாரிக்கு தெரியுமான்னு கேட்பான். இல்லன்னு தலையாட்டுவான். சாராவோட கை ரொம்ப வீக்கா இருக்கு, கொஞ்ச நேரம் முன்னால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா, அதிகமா ரத்தம் வந்துடுச்சு, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன், சாராவை யாராவது கேர் பண்ணி பாத்துக்கணும்னு சொல்லுவான். ஏன் என்னால பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியான்னு பியான் கேட்பான். இல்ல பியான், நான் அப்படிலாம் நினைக்கல, நீ தேர்ந்தெடுத்தே ஆகணும், யாராவது ஒருத்தங்க வருத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்சாலும் நீ இதை முடிச்சே ஆகணும்னு சொல்லுவான். என்னால சாராவை இதே மாதிரிலாம் விட்டு போக முடியாது, குறிப்பா அவளுக்கு இப்ப அடிபட்டு இருக்கு, என்னால முடியாதுன்னு சொல்லுவான். அப்ப டாரி கூட எல்லாத்தையும் முடிச்சுக்கோன்னு சொன்னா. இல்ல என்னால அதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். டேய் நீ என்ன போலிகமிஸ்டர்னு கேட்பான். இதுக்கு அர்த்தம் ஒருத்தர் 2 ஒய்ஃப் வச்சிருக்காங்கன்றதுதான். என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு பியன் பாப்பான். எந்த பதிலும் சொல்ல மாட்டான். நீ போயிட்டு உங்க அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லணும், உன்னோட குடும்பத்துக்கிட்டையும் இதை பத்தி சொல்லணும், என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, அவங்க நீ இதை பண்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, குறிப்பா டாரின்னு சொல்லுவான். எனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லுவான். மொத்தத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு பியானுக்கு சுத்தமா இப்ப ஐடியா இல்ல. டாரி இப்ப பெரியப்பா வீட்டுக்கு வந்திருப்பா. ரமடான் மாசம் மொத்தமும் நீ இங்க தங்க போறியா, ஏன் நீ எங்க கூட தங்கணும்ட்டு நினைக்கிற, பியான் உன்னை மிஸ் பண்ண மாட்டானா, அவன் எங்கன்னு கேட்பாரு. போதும் போதும் நிறுத்துங்க, இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சமாவது பொறுமையா இருக்க கத்துக்கோங்க. டாரி நீ இங்க தங்கலாம்டா செல்லம், நீ இங்க தங்கறதுல எந்த ஒரு விஷயம் இல்ல. ஆக்சுவலி உன்னோட பெரியப்பாவுக்கு நீ எங்க 2 பேரையும் பார்க்க வந்ததை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு. தினமும் நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடை அவரை மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான். இப்போவாது உனக்கு தெரிஞ்சதே, டாரியோட சமையல் எப்பவுமே டேஸ்டியா இருக்கும். குறிப்பா உன்னோட சமையலோட உன்னோட பெரியம்மாவோட சமையலை கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நானும் திரும்ப திரும்ப இதையத்தான் உன்னோட பெரியம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லுவாரு. அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்டு கடுப்பாக ஆரம்பிச்சிடும். என்ன சொன்னீங்க, டீட்டெயில்டா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதாவது உப்புன்னு சொல்லுவாரு. நீங்க தானே எப்பவுமே உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. சரி சரி விடு, இதுக்கப்புறம் நான் அதை பத்தி எதுவும் பேசல, ரமடான் மொத்தமும் டாரி நம்ம கூடயே தங்கட்டும்னு சொல்லுவாரு. டாரி நீ உன்னோட ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, ஒருவேளை ப்ரே பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு, நான் சாப்பாடு ரெடி ஆனதும் உன்னை வந்து கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. சரி டாரி நீ போயிட்டு ரிலாக்ஸ்ட் ஆகுன்னு அப்பாவும் அனுப்பிடுவாங்க. டாரி போனதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்பாரு. இப்போதைக்கு டாரி கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவளே சொல்லுவா, ஒருவேளை அவ சொல்லலைனாலும் பரவாயில்ல, சொல்லணுமா வேணாமான்னு அவ தான் முடிவு எடுக்கணும், அதனால தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எதுவும் பேசலன்னு சொல்ல வர்றாரு. பாத்தீங்களா இப்ப கூட அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. உப்புன்னு சொல்லுவாரு. பெரியம்மாவுக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிரும். உப்புக்கு என்னன்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லமான்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. பியான் நைட் ஆகியும் வீட்டுக்கு போகாம ஆழ்ந்த யோசனையில இருப்பான். கூட வேலை பாக்குறவர்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். அவரு சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு தானே சாப்பிட போறீங்கன்னு கேட்பாரு. இல்ல நான் இங்கதான் சாப்பிட போறேன்னு சொல்லுவான். சரி நான் கிளம்புறேன், என்னோட ஒய்ஃப் எனக்காக சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லுவாரு. நோன்பு ஸ்டார்ட் பண்றதுக்கான முதல் நாள் ஒய்ஃப் கூட சாப்பிட முடியலன்னு பியான் வருத்தப்பட்டு இருப்பான். டாரி சாப்பாடு எடுத்து வந்து வைக்கும் போது பியான் சாப்பிட்டானா என்னன்ட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பா என்னன்னு கேட்பாங்க. ஒன்னும் இல்லன்னு சமாளிச்சிருவா. நீ ப்ரே பண்ணிட்டேன்னு ஒய்ஃப் கிட்ட கேட்பாரு. நான் நேத்து நைட்டே ப்ரே பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சாப்பிட போவாங்க. பியான் கிட்ட இருந்து டாரிக்கு மெசேஜ் வரும். நீ எங்க இருக்க, ரமதான் அப்போ நீ வீட்டுல இல்ல, நான் மட்டும் தனியா நோன்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்காக யாரும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணலன்னு அனுப்பி விட்டுருப்பான். டாரி மெசேஜை பார்த்துட்டு பெருசா கண்டுக்க மாட்டா, இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். வேலைக்கு வந்திருப்பான், ஆனா சுத்தமா வேலை பார்க்காம அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு யோசனையிலேயே இருப்பான். எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவன் மட்டும் அசையாம உட்காந்துருப்பான். ஈவினிங் சாரோட வீட்டுக்கு வந்திருப்பான். உன்னோட ஃபாஸ்டிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா போகுதான்னு கேட்பா. அவன் நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான். நாள் முழுக்க ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அப்புறம் விருப்பப்பட்டீங்கன்னா இங்க வா, ஒருவேளை நீ உன்னோட ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணினா நான் உனக்காக சாப்பிட்றதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவா. என்ன கெபப் பண்ணி
பண்ணி கொடுப்பியான்னு சாரா சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடை சொல்லுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த அளவுக்குலாம் சமைக்க தெரியாது, ஆனா சில சாப்பாடு எனக்கு சமைக்க தெரியும். ஃப்ரோசன் ஃபுட் வாங்கிட்டு வந்து சமைப்பேன், நான் எக் ஃப்ரை கூட பண்ணுவேன், அதோட நம்ம கவலையே பட வேணாம், வெளில ஆர்டர் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லுவா. இந்த பிள்ளையவா நம்ம இத்தனை வருஷம் லவ் பண்ணோன்ற மாதிரிதான் சாராவையே பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப ப்ரே பண்றதுக்கான நேரம் ஆகிடுச்சு, ப்ரேயர் மேட் வச்சிருக்கேன்னு கேட்பான். சாரா ஷாக் ஆயிடுவா. எப்பயில இருந்து நீ ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்பா. வெயிட்டா இருக்குல்ல, என் கூட சேர்ந்து நீயும் ப்ரே பண்றதுக்கு ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். சரி, நான் போயிட்டு என்னோட முக்கியனாவை தேடி எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போவா. முக்கியனான்றது பொண்ணுங்க ப்ரே பண்ணும்போது போட்டிருப்பாங்க, டாரி ப்ரே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல போட்டிருந்திருப்பா, நீங்க அதை பார்த்துருப்பீங்க. சாரா நார்மலா ப்ரே பண்ண மாட்டா போல, அதனாலதான் தேடி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா. அட்லீஸ்ட் முக்கியனா எங்க இருக்குன்னு அது உனக்கு தெரியணும்னு பியான் சாரா போனதுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல பியானோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் காட்டுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்பா பியானுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அட்டன் பண்ணாம இருக்கவும். என்னாச்சுமா பியான், நான் கால் பண்றேன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், அவன் இப்ப எங்க இருக்கான்னு கிணன்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நானும் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டேன், ஆனா எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு கிணன் சொல்லுவா. அடுத்து அம்மா வந்து பேசுவாங்க. பியான் எங்க, நான் டாரி பியான் 2 பேருக்கும் கால் பண்ணி பாக்குறேன், ஆனா அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சிக்னல் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், அதனாலதான் அவங்க அட்டன் பண்ணலன்னு கிணன் சொல்லுவா. அப்பா அவங்க 2 பேரும் வரமாட்டாங்கன்னு நீ சொல்றியான்னு கேட்டுட்டு அம்மா போயிடுவாங்க. நான் வேற டெலிசியஸான டாங்கில் ஆர்டர் பண்ணிருக்கேன், ஆனா நம்ம தான் கடைசியில சாப்பிடணும் போல இருக்குன்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, டாக்ஜில்னு சொல்லுவா. கிணன் இது டாங்ஜில்னு சொல்லுவாரு. இஃப்தார்க்குள்ள சாப்பாடு தானப்பா சொல்றீங்கன்னு கேப்பா. ஆமா டாங்ஜில்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரத்துல பியான் வந்துருவான். நீ வந்துட்டியா, உன்னை கான்டாக்ட் பண்றதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு அப்பா சொல்லுவாங்க. அம்மாவும் பியானை பார்த்ததும் வந்து பேசுவாங்க. பியான் நீ எங்க போயிருந்த, நான் கால் பண்ண நீ அட்டன் பண்ணவே இல்லை, உன்னோட போன் ஆன்ல இருந்துச்சா இல்லையா, நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லுவாங்க. டாரியோட போன் சரியா ஒர்க் ஆகல, அவ பிஸியா இருக்கா, அதனால அவளால வர முடியலன்னு உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னா. இப்ப நோன்புக்கான மாதம்ன்றதால பிரெட்டோட ஆர்டர் நிறைய வந்திருக்கு, அதனால பிஸியா இருக்கான்னு சொல்லுவான். மொத்தத்துல டாரிக்கும் இவனுக்கும் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவும் அம்மாவுக்கும் ஃபேமிலிக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். உனக்கு இஃப்டார் வேணுமான்னு அப்பா கேட்பாங்க. நம்ம தண்ணி மட்டுமா குடிக்க போறோம், வாங்க சாப்பிடலான்னு சொல்லுவான். அப்பா ப்ரே பண்ணிட்டு வந்து நான் பண்ண மிஸ்டேக் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு அம்மா கிட்ட சொல்லுவாரு. நான் பண்ண மிஸ்டேக்குக்கும் என்ன மன்னிச்சிருங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. டாரியா அப்பா அம்மா 2 பேருக்கும் நான் பண்ண மிஸ்டேக் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம், போற வழியில உள்ள நெய்பர்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு போகலான்னு அப்பா சொல்லுவாங்க. இந்த நாள்ல எதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்கன்றது எனக்கு சுத்தமா தெரியாது, உங்கள யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் மட்டும் இல்லாம மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். டாரிக்கு பியான் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். உனக்கும் எதிராக நான் பண்ண எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு அனுப்பிட்டு இருப்பான். பியானோட வீட்டுக்கு வெளியும் எல்லாரும் இதே மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு ஃபேமிலியோட ஒன்னா போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப டாரி நம்ம கூட இல்லையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். டாரி கிட்ட இருந்து ரிப்ளை வரும். நான் பண்ண எல்லா மிஸ்டேக்குக்கும் என்ன மன்னிச்சிருன்னு அனுப்பிட்டு இருப்பா. பியானுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். வெளியே பார்த்துட்டு டாரியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல சாராவோட வீட்டுக்கும் வெளில வந்து நிப்பான். காலிங் பெல்ல பிரஸ் பண்ணலான்ட்டு போவான். பிரஸ் பண்ணாம 2 அடி பின்னாடி போயிடுவான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருப்பான். திரும்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காலிங் பெல்ல பிரஸ் பண்ணுவான். பியான் உள்ள வந்ததும் என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு நாள்ல நான் ஒன்னதான் முதல்ல மீட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவா. நான் இந்த ஏரியா பக்கமா வந்தேன், அதனாலதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்னு சொல்லுவான். என்கிட்ட கொஞ்சம் குக்கீஸ் இருக்கு, ஆல்டி எனக்காக அனுப்பிவிட்டா, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவா. அதெல்லாம் வேணாம் சாரா, எனக்கு வெறும் 1 நிமிஷம் போதும்னு சொல்லுவான். என்னாச்சு பியான், உனக்கு எதுவும் ஆகல இல்லன்னு பாசமா தொடலான்ட்டு வருவா. பியான் தொடறதுக்கு விட மாட்டான். சாரா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நம்மளை பத்தி என்ன சொல்லுவான். என்னது நம்மளை பத்தியா, 1 வருஷம் முடிய போகுது இல்லன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. சாரா இதுக்கப்புறம் என்னால உன் கூட இருக்க முடியாது, டாரியை விட்டுட்டும் என்னால வர முடியாது, கண்டிப்பா டாரியை விட்டுட்டு நான் எப்பவும் வரமாட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். அப்ப நீ என்ன சொல்ல வர, என்ன நீ விட்டுட்டு போக போறியான்னு கேப்பா. என்னோட அம்மாவுக்கு என்னால கஷ்டத்தை கொடுக்க முடியாது, அதோட டாரியை என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். நாம 2 பேரும் இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கோம், நீ சொன்ன மாதிரியே 1 வருஷம் நான் உனக்காக வெயிட் பண்ண பியான், நான் உனக்காக மொத்தமா 1 வருஷம் வெயிட் பண்ண, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ சொன்ன, ஆனா இதுக்காகவா நான் 1 வருஷம் வெயிட் பண்ணேன்னு கேப்பா. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாம் பொய்யான்னு கேப்பா. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, நான் உனக்கு இதே மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது, 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிருக்கவே கூடாது, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவான். இதை பண்றது உனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கான்னு கேப்பா. பியானால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது, கிளம்பி போயிடுவான். பியான் விட்டு போறது உனக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கான்னு கேப்பா. எந்த ஒரு பதிலும் சொல்லாம போயிடுவான். சாராவில இதெல்லாம் சுத்தமாவே ஏத்துக்க முடியாது, 1 வருஷம் முழுசா அவனுக்காக வெயிட் பண்ணிருக்கா, ஆனா சிம்பிளா இப்படி சொல்லிட்டு போகவும் கஷ்டமா இருக்கும். ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பா. ரூம்குள்ள வந்து இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பா. இப்போ வரைக்கும் சாரா பியானை மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் தன்னை விட்டு போவான்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. பியான் மேல உள்ள கோவத்துல அவன் கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை உடைச்சிருவா. நெக்ஸ்ட் சீன்ல பியான் கூட சேர்ந்து எடுத்த எல்லா போட்டோஸையும் எரிச்சிட்டு பக்கத்திலேயே சோகமா அழுதுகிட்டு உட்காந்துருப்பா. ஆல்ரெடி சாராவை பக்கத்துல வந்திருப்பான். இந்த நாள்ல நீ அழக்கூடாதுன்னு சொல்லுவான். கண்ணை தொடச்சிட்டு பேசுவா. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேப்பா. நான் மெசேஜ் அனுப்புனேன், நீ ரிப்ளை பண்ணல, நான் கால் பண்ண, நீ அட்டன் பண்ணவே இல்ல, எய்ட் ரொம்ப முக்கியமானது, அதனாலதான் நான் டச்ல இருக்கணும்ட்டு நினைச்சேன்னு சொல்லுவான். நான் இன்னமும் அதை பத்தி பேசுறதுக்கு ரெடி ஆகலன்னு சொல்லுவா. இப்ப என்னாச்சு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற சாரா, அதோட இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ டிப்ரெஷனோடய இருக்க போற, பியான் ஆல்ரெடி அவனோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கான், இதுக்கப்புறமும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத சாரான்னு சொல்லுவான். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் சத்தியம் பண்ணி கொடுத்தான் ஆல்டின்னு சொல்லுவா.
எனக்கு காலேஜ்ல தெரிஞ்ச சாரா நீ கிடையாது. அவ ரொம்ப ஸ்வீட்டா இருப்பா, ஸ்ட்ராங்கா இருப்பா. நீ ரொம்ப மாறிட்ட சாரா. பியான் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிருக்கவே கூடாது. ஆனா பாஸ்ட எப்பவுமே மாத்த முடியாது சாரா. தான் பண்ணது தப்புன்னு பியான் இப்ப உணர்ந்துட்டான். அதோட இப்ப நீ ரியலைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல டாரி ஸ்டடியில இருப்பா. அங்க ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் தனியா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உங்க கூட இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்க கூட சேர்ந்துதான் நீங்க பண்ணணும். அதோட நீங்க சந்தோஷமா பண்ணணும். சிம்பிளான வழி என்னன்னா, உங்களோட ஹஸ்பண்ட உங்க கூட சேர்ந்து ப்ரே பண்ண சொல்லணும். நீங்க உங்களோட ஹஸ்பண்ட தனியா விட்டுறாதீங்க. உண்மையாவே உங்களோட ஹஸ்பண்ட நீங்க லவ் பண்றீங்கன்னா இப்படி நீங்க சொல்லணும். நம்ம 2 பேரும் வாழ்க்கை மொத்தமும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லணும். ஒருவேளை நீங்க இன்வைட் பண்ணியோ அவரு அல்லாஹ் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு விரும்பலனா ட்ரை பண்ணுங்க. திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு விஸ்ட கொடுத்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அல்லாஹ் என்ன சொல்லுவாரு, யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட அல்லாஹ் எங்க இருக்காருன்னு கேட்டாங்கன்னா என்னோட பக்கத்துல தான் இருக்காருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா முழு மனசோட நம்ம அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அல்லாஹ் உங்களோட பிரேயரை கேட்பாரு. உங்களுக்கு எப்பவுமே உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது டாரிக்கு பியானோட ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கும். அப்பா அம்மா ரமடான் அப்போ என்ன நீங்க வீட்டுல தங்க விட்டதுக்கு நன்றின்னு சொல்லுவா. நீ வந்ததை நினைச்சு நாங்க சந்தோஷப்பட மாட்டோமா என்ன? உன்னை பார்த்ததுல எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது உன்னோட வீடுன்றத மறந்துடாத. உன் விருப்பப்படி எப்ப வேணாலும் நீ வரலாம் போகலாம். எங்க நான் சொல்றது சரிதானன்னு கேட்பாங்க. ஆமான்னு அப்பா சொல்லுவாங்க. டாரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா எனக்கு பதில் சொல்லுவேன்னு கேட்பாங்க. கேளுங்க, நீங்க என்கிட்ட என்ன கேட்க போறீங்கன்னு கேட்பா. உன்னோட மேரேஜ் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமானு கேட்பாங்க. டாரி எந்த பதிலும் சொல்ல மாட்டா. டாரி, எல்லா கல்யாணத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை கண்டு நீ ஓடி போக கூடாது. எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி. உனக்கே தெரியும்ல, நீ அவாய்ட் பண்ண பிரச்சனை இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால நீ தைரியமா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும். உட்காந்து ஆனஸ்டா பேசினா மட்டும் போதும். உன்னோட மைண்டை கிளியர் ஆக்குனீனா போதும். நான் சொல்றது புரியுதான்னு கேட்பாரு. உன்னோட அப்பாவாலையும் என்னாலே புரிஞ்சுக்க முடியுது உன்னால இந்த பிரச்சனையை எங்க கிட்ட பேச முடியலன்னு. ஏன்னா நாங்க உன்னை நினைச்சு கவலைப்படுவோம்னு நீ பயப்படுற. ஆனா டாரி, நீ ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோ. உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்ட்டு தான் நாங்க 2 பேரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. டாரிக்கு அம்மா சொன்னதை நினைச்சு சந்தோஷமா இருக்கும். ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல பியானுக்காக சமைக்க ஆரம்பிப்பா. ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டையும் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருப்பா. பியான் டாரியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு கால் பண்ணலாமான்ட்டு பார்ப்பான். ஆனா பண்ண மாட்டான். கம்ப்யூட்டர்ல டாரியோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்பதான் தனிமைனா என்னன்றதே பியானுக்கு தெரிய வருது. டாரி பியானுக்காக பார்த்து சமைச்சு சாப்பாடை பேக் பண்ணி வச்சுட்டு கார்ல அவனுக்காக எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பா. பியானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமேன்றத தான் வந்துட்டு இருப்பா. பியானுக்கு படுத்தா தூக்கம் வராது. டாரியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். காலிங் பெல் சவுண்ட் கேட்கவும் டாரி தான் வந்திருப்பாளோன்னு எக்ஸைட் ஆயிட்டு ரூமை விட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். ஸ்டெப்ஸ்ல செம்ம ஃபர்ஸ்டா இறங்கி வந்து ஸ்கிரீனை எடுத்து விட்டா டாரி வந்திருக்க மாட்டா. சாரா தான் வந்திருப்பா. டாரி தான் வந்திருப்பாளோன்னு சிரிச்சுக்கிட்டே வந்திருப்பான். இப்ப சாராவை பார்த்ததுமே முகத்துல உள்ள சிரிப்பு போயிடும். நான் உள்ள வரலாமான்னு கேட்பா. உள்ள வந்ததும் பியான் கிட்ட பேச ஆரம்பிப்பா. நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பா. எதை பத்தி நீ பேசணும்னு கேட்பா. நான் உன்னை சின்சியரா விடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இதுதானே நீ எதிர்பார்த்த? நான் சொல்றது சரியான்னு கேட்பா. ஆமா, ஆனா நீ நல்லா இருக்கியான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ட்டு நினைக்கிறேன்னு கேட்பான். எனக்கு என்ன ஆக போகுது, நான் நல்லா இருக்கேன். என்ன நினைச்சலாம் நீ கவலைப்பட வேணான்னு சொல்லுவா. என்னதான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தப்படுறான்றது முகத்திலேயே தெரியும். சரா என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உன்னை காயப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். ஆமா, உண்மையாவே என்ன நீ இப்ப ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்க. நீ மட்டும் என்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லாம இருந்திருந்தேனா, என்ன கன்வின்ஸ் பண்ணி உன் கூடயே இருன்னு சொல்லாம இருந்திருந்தேனா, நான் இப்ப இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கண்டிப்பா இதை விட கம்மியா தான் ஃபீல் பண்ணிருப்பேன். உனக்கு கல்யாணம் ஆனப்பயே நான் உன்னை விட்டுட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா நீ தான் என்னை விடவே இல்லை. ஆனா இப்ப உண்மையாவே நான் உன்னை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவா. என்ன, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா? யாரு இந்த லக்கியான பையன்னு கேட்பான். எனக்கே தெரியாம முன்னில இருந்து அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம 2 பேருக்குமே அவனை முன்னில இருந்தே தெரியும்னு சொல்லுவா. ஆல்டியான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லுவா. இப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. நீ இப்ப ரியலைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு ஆல்டி சொல்லுவான். என்னால இதை கடந்து எப்படி போக முடியும்? என்னோட மொத்த வாழ்க்கையும் பியான் மட்டும்தான். இதுக்கப்புறம் என்ன லவ் பண்றதுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லுவா. சரா, நீ தனியா இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன். சரா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ சர்ப்ரைஸ் ஆகிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பியான் கூட அவுட்டிங் போக ஆரம்பிச்சதுக்கு முன்னாடில இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், உன்னை காயப்படுத்துற மாதிரி எப்பவும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதோட நான் உனக்கு இன்னொரு சத்தியத்தையும் பண்ணி தரேன். உன்னை தினமும் நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான். சாரா அழுதுகிட்டே தலையாட்டுவா. ஆல்டிக்கு தன்னோட காதல் சக்சஸ் ஆனதை நினைச்சு சந்தோஷமா இருக்கும். சாராவை ஹக் பண்ணிட்டு ஆறுதலா சமாதானப்படுத்திட்டு இருப்பான். ஆல்டி சாராவை லவ் பண்றான்றத பியானால நம்பவே முடியாது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு கேட்பான். அவன் தான் ஃபீலிங்ஸ் சீக்கிரட்டா வச்சிருக்கிறதுல ரொம்ப பெரிய ஆளாச்சுன்னு சொல்லுவா. அப்ப நீ ஆல்டியை லவ் பண்றியான்னு கேட்பான். இதுக்கப்புறம் பண்ணுவன்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. சாரா தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான். யுவர் வெல்கம் பியான். நீ தேங்க்ஸ் சொன்னதால எல்லாமே முடிச்சிருன்ட்டு நினைக்கிற போல இருக்கே. உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன். தண்ணி சாப்பாடு எதுவுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. ஃபேர்வெலுக்காக நூடுல்ஸ் செஞ்சு கூட, இன்ஸ்டன்டா செஞ்சு கொடு. நீ செய்யற நூடுல்ஸ் கிரேட்டா இருக்கும்னு சொல்லுவா. கண்டிப்பா நான் செஞ்சு தரேன்னு சொல்லுவான். டாரி இப்பதான் வீட்டுக்கு வெளில
வெளில வந்திருப்பா. காரை நிறுத்திட்டு பியானை பார்க்க போகலான்ட்டு வருவா. பியானும் சாராவும் வெளில வந்துகிட்டு இருப்பாங்க. சாரா கிட்ட பியான் தேங்க்ஸ் சொல்லுவான். நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ செஞ்சு கொடுத்த நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, குறிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள செஃப் செஞ்சு கொடுத்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லுவா. டாரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அழுதுட்டு இருப்பா. பியான் சாராக்கு பாய் சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணி விடுவான். அழுதுகிட்டே அவனுக்காக எடுத்துட்டு வந்த சாப்பாடை கீழே போட்டு உடைச்சிருவா. பியான் இப்பதான் சவுண்டு கேட்டு திரும்பி பார்ப்பான். டாரி அவளோட காரை எடுத்துட்டு போகலான்ட்டு பாப்பா. டாரி நான் சொல்றத கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, டோரை திறன்னு சொல்லுவான். டாரி கண்டுக்காம கார் எடுத்துட்டு போயிடுவா. பியான் காருக்கு பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருப்பான். டாரி அழுதுகிட்டே காரை ஓட்டிட்டு போயிடுவா. பியான் சுகமா ரூம்குள்ள வருவான். சாரா கூட எடுத்த போட்டோவை திருப்பி வச்சிருவான். டாரி கிட்ட இந்த மெசேஜ் வரும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு அனுப்பிட்டு இருப்பா. ஒவ்வொரு முறையும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது கஷ்டமா இல்ல, இப்ப டாரி சொல்லவும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அழுதுட்டு இருப்பான். பியான் ஆல்டி பக்கத்தாக வந்திருப்பான். எங்க டாரின்னு கேட்பான். இங்க பாரு, சும்மாலாம் பேசிட்டு இருக்காத, எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுன்னு ஆல்டி கூலா பேசிட்டு இருப்பான். ஓகே, உனக்கு தான் சாரா கிடைச்சிட்டால, இப்ப நான் டாரியை இழந்துருவோம் போல இருக்குன்னு சொல்லுவான். நீ நெருப்போட விளாண்டினா காயம் ஏற்படதான் செய்யணும் ஆல்டி சொல்லுவான். எனக்கும் டாரிக்கு நடுவுல சிச்சுவேஷன் ரொம்ப பேடா போய்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கலன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த பிரச்சனையை நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நீ எனக்கு மெசேஜ் பண்ணி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னில, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். டாரி எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேட்பான். நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டதால நான் உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். டேய், நீ என்னோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கேன்னு பியான் கோவப்படுவான். ஆல்டி போனை கட்டவும் பார்த்துட்டு செம்ம ஃபர்ஸ்டா ஓடிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல எமிய பக்கத்துல தான் வந்திருப்பான். எமீனு கூப்பிடவும் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான். டே, நீ என்ன வீடியோ எடுக்காதன்னு எப்போதும் வீடியோ எடுக்கிற பையன்ட்ட சொல்லிட்டு ஸ்கேட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எமீன் அவன்கிட்ட பேசணும்னு பியான் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பான். முடியாதுன்னு அவ பாட்டுக்கு ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. எமி தயவு செய்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா எனக்கு முன்னாடி வராத, தள்ளி போன்னு சொல்லிட்டு ஸ்கேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. கீழே விழுந்துருவா. அச்சோ எனக்கு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருப்பா. உனக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்பான். நான் இப்ப விழுந்ததை நீ பாக்கலையான்னு கேட்பா. எமி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவான். எதுக்காக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, டாரியை தானே நீ தேடிக்கிட்டு இருந்த, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. எமி புரிஞ்சுக்கோ, இப்பவே நான் அவளை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லுவான். இது உன்னோட பிரச்சனை, நான் எதுக்காக இதை நினைச்செல்லாம் கேர் பண்ணணும், அதோட இது உன்னோட பனிஷ்மெண்ட், உன்னோட ஒய்ஃப் டாரிக்கு நீ கெட்ட ஹஸ்பண்டா இருந்ததுக்காகன்னு சொல்லுவா. எமி எனக்கு புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஆனா எமி நான் இப்ப டாரியை லவ் பண்றேன், இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ட்டு நினைக்கிறேன், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுதான் நல்லது, எப்ப பாரு சண்டை போட்டு எனக்கு தலைவலி வர வைக்கிறீங்கன்னு சொல்லுவா. முன்னாடி நடந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறையவே மாறிடுச்சு. நான் இப்ப டாரியை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செய்து அவ எங்க இருக்கான்னு சொல்லு, அவ எங்க இருக்கான்னு எனக்கு சொன்னா மட்டும் போதும், பிளீஸ் சொல்லுன்னு கேட்பான். டாரி எங்க போறான்னா ஏர்போர்ட்க்கு போயிருக்கான்னு சொல்லுவா. சரி எங்க போக போறான்னு கேட்பான். டிம்புக்டோவுக்கு போக போறான்னு சொல்லுவா. ஆக்சுவலி டிம்புக்டோன்ற பிளேஸ் மேற்கு ஆப்பிரிக்கால தான் இருக்கு. எமே கொஞ்சமாவது இப்ப சீரியஸா இருன்னு சொல்லுவான். நான் சும்மா சொல்றேன்னு உனக்கு தெரியாதா என்ன, இங்க பாருப்பா இது என்ன படமா, உன்னோட காதலை தேடி நீ ஏர்போர்ட் வரைக்கும் போறதுக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பா. எமே கொஞ்சமாவது சீரியஸா இருன்னு பியான் டெரரா பேசுவான். அவ கோர்ட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லவும் மனசு உடைஞ்சு போயிடுவான். டாரியை தேடுறதுக்காக ஓட ஆரம்பிச்சிருவான். அவ உன்னை விட்டு பிரியணும்ட்டு நினைக்கிறானே. எமி இன்னும் டென்ஷன் ஏத்தி விட்டுட்டு இருப்பா. கீழே விழுந்ததால வலி அதிகமாயிருக்கும். இப்பதான் கஷ்டப்பட்டு எழுந்து நிப்பா. நிலைமை தெரியாம ஃப்ரெண்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். எமி இவ்வளோ நேரம் நான் எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணட்டுமா, கண்டிப்பா வைரல் ஆகும். ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஸ்கேட் பண்ற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பையன் துரத்திக்கிட்டே வந்தான். அதனால அந்த பொண்ணு விழுந்துட்டான்னு போட்டோன்னா டைட்டில் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவான். அடிச்சிருவேன்னு கையை உங்குவா. சரி நான் டிலே பண்றேன்னு சொல்லுவான். ரியான் ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பான். டாரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாளா இல்லையான்னு பதட்டத்தோடய வந்துட்டு இருப்பான். வழியில வேற டிராபிக் ஜாம் ஆயிடும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசியா கோர்ட்டுக்கு வந்துருவான். பார்த்தா கோர்ட் க்ளோஸ் ஆகியிருக்கும். அங்க உள்ள ஒருத்தர் கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சான்னு கேட்பான். ஆமா சார், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. பியானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வேற லேட்டா வந்துட்டோம், டாரி அப்ளை பண்ணிட்டு போயிருப்பான்ட்டு சோகமாயிடுவான். பியானுக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கும்னா இந்த உலகமே இருண்டா மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும். அப்பதான் ஒரு குரல் கேட்கும். ஏ பியான்னு டாரி கூப்பிடுவா. ஷாக் ஆயிட்டு அழுதுகிட்டே திரும்பி பார்ப்பான். டாரி நின்றுட்டு இருப்பா. இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கும். டாரி கிட்ட ஃபாஸ்டா ஓடி வருவான். டாரியும் அழுதுகிட்டே பேசிட்டு இருப்பா. டிவோர்ஸ் பேப்பர்ஸை எந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணணும்ட்டு எனக்கு தெரியல, இங்க நிறைய கோர்ட் இருக்கு, தனித்தனியா நிறைய கோர்ட் இருக்கதால நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பியான். கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது சடனா கார் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. அதனால காரை ஆஃப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்காக ரிப்பேர் பண்ற கடைக்கு போனேன். கடைசியா என்னோட காரை சரி பண்ணிட்டு நான் இங்க வரும்போது பியான் பேப்பர்ஸை சப்மிட் பண்றதுக்கு நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. ஆரம்பத்தெல்லாம் பியான் கிட்ட ப்ரே பண்ணுன்னு சொன்னா ப்ரே பண்ணணுமான்னு கேட்பான். இப்ப டாரி கிட்ட இது அல்லாவோட விருப்பம்ட்டு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். அன்னைக்கு சாரா எதுக்காக வீட்டுக்கு வந்தானா, சாரா ஆல்டியை கல்யாணம் பண்ணிக்க போறா, அதை என்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்தான்னு சொல்லுவான். என்ன சாரா ஆல்டியை கல்யாணம் பண்ணிக்க போறாளன்னு டாரி ஷாக் ஆயிட்டு இருப்பா. நான் ஏற்கனவே சாரா கிட்ட பேசிட்டேன், உன் கூட தான் இதுக்கப்புறமேட்டுக்கு வாழ போறேன், எங்க 2 பேருக்கும் நடுவில் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். ஆரம்பத்துல அவ ரொம்ப கோவப்பட்டா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஆல்டியே எப்படியோ அவளை சமாதானப்படுத்திட்டான். சாரா இப்ப என்ன விட்டுட்டா, இதுக்கப்புறம் நம்மளோட வழியில அவ வரமாட்டா, நீ என் கூட வீட்டுக்கு வரணும்ட்டு நினைக்கிறேன், ஓகேவா, நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன், இதுக்கப்புறம் நான் உன்னை ஹாப்பியா பாத்துக்க
போறேன், நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், உனக்கு ஓகேவான்னு கேட்பான். டாரி எந்த பதிலும் சொல்லாம டியூஸ் பேப்பர்ஸை காட்டி இதை நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பா. பியான் பேப்பரை தூள் தூளா கிழிச்சு கீழே போடலான்ட்டு வருவான். பியான் கீழே போடாத, குப்பைய குப்பை தொட்டில தான் போடணும், போயிட்டு போட்டுருவா, அங்கதான் இருக்கு பாருன்னு சொல்லுவா. பியான் சிரிச்சுக்கிட்டே குப்பைய குப்பை தொட்டில போட்டு வருவான். டாரியோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அவளை ஹக் பண்ணிப்பான். ஃபைனலி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அம்மா டாரி பியானை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் எங்க போனாங்க, எய்டுக்காவது வருவாங்கன்ட்டு நான் நினைச்சேன்னு சொல்லுவாங்க. எய்டுக்கு அவங்க வருவாங்கன்ட்டு நீ நினைச்சியா? ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்னன்ட்டே தெரியல, திரும்பவும் அவங்க வரலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை பிஸியா இருப்பாங்களோன்னு அம்மா சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதே, ஒருவேளை அவங்க 2 பேரும் ஏதோ சொல்ல வருவாரு, பாதியோடைய நிறுத்திடுவாரு. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு அம்மா மறைச்சு கேட்பாங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. அம்மா அப்பா யாரு வந்திருக்காங்கன்ட்டு பாருங்க என்னன்னு சொல்லுவா. டாரி பியான் 2 பேரையும் பார்த்ததும் அம்மா அப்பா 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாங்க 2 பேரும் லேட்டா வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு டாரி சொல்லுவா. பரவாயில்லம்மா, நீங்க 2 பேரும் வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் உங்களுக்காக கேக் எடுத்து வந்துருக்கேன்னு டாரி சொல்லுவா. இந்த கேக்கை டாரியே பேக் பண்ணான்னு பியான் சொல்லிட்டு இருப்பான். கேக் நல்லா இருக்குன்னு அம்மா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. டாரி உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சோ என்னமோன்ட்டு. அதோட நீ எங்க எல்லாரையும் மறந்துட்டியோன்னு நினைச்சேன், டிராமால வர மாதிரி உனக்கு அனிமியா வந்துட்டோன்ட்டு நான் நினைச்சேன்னு சொல்லுவாரு. அப்பா சொல்றதை கேட்டு டாரி ஷாக் ஆயிடுவா. ஆனா மத்த எல்லாருக்கும் இதை கேட்டு சிரிப்பு தான் வந்துகிட்டு இருக்கோம். எப்போதும் போல கினன் தான் பேசுவா. அப்பா நீங்க சொல்றது தப்பு, அம்னீஷியான்னு சொல்லணும். பியான் நான் சொல்றது சரிதானே, உடம்புல பிளட் செல்ஸ் கம்மியானா வர ப்ராப்ளத்தோட பேரு அனிமியான்னு சொல்லுவா. அப்பா எப்போதும் போல ஒத்துக்க மாட்டாங்க, நான் சொன்னதுக்கு அர்த்தம் அனிமியா தான், நான் போயிட்டு செக் பண்றேன்னு சொல்லுவாரு. சரி சரி வாங்க உள்ள போகலான்ட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஆல்டிக்கும் சாராவுக்கும் மேரேஜ் முடிஞ்சிடும். என்னோட ஒய்ஃபால வர முடியல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால உங்கள்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னான்னு பியானோட அப்பா சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அடுத்து பியானும் டாரியும் வந்து 2 பேருக்கும் விஷ் பண்ணுவாங்க. சாரா வாழ்த்துக்கள்னு சொல்லுவா. நீ வந்ததுக்கு தேங்க்யூ டாரின்னு சொல்லிட்டு சாரா ஹக் பண்ணுவா. பியான் விஷ் பண்ணுவான், தேங்க்யூன்னு சொல்லுவா. பியான் டாரி கூட கிளம்பி போறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆல்டி பாசமா டச் பண்ணுவான், கையை எடுத்து விட்டுட்டு சோகமா இருப்பா. சாராவுக்கு பியான் மேல உள்ள லவ் இன்னும் போகலன்றது நல்லாவே தெரியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.